நமஸ்காரம். நம்மளுடைய கோயில் பயணத்தில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய க்ஷேத்திரம் 108 வைணவ திவ்ய தேசத்தில் 61வது திவ்ய தேசம், சென்னை மாநகருக்குள்ளேயே அடங்கியிருக்கக்கூடிய காண்டவனம்னு அழைக்கப்படுகின்ற தோயாத்ரி. அதாவது இப்படி சொல்கிறத விட திருநீர்மலை அப்படி சொன்னால் நிறைய பேருக்கு ரொம்ப சட்டுன்னு எளிதாக புரியும். ரகசிய உண்மை நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள், வாழ்த்துக்கள். அடியார்கள் வாழ, ரங்கன் நகர் வாழ, சுடகோப்பன் தன் தமிழ் நூல் வாழ, கடல் சூழ்ந்த மண்ணுலகம் வாழ, மணவாள மாமுனியே இன்னும் ஒரு 100 ஆண்டு வாழியே. ஆக்சுவலாக இந்த கோயில் நீங்கள் சேவிக்கிறீங்க அப்படின்னா மனசில் உறுதியும் நல்ல நம்பிக்கையும் நிச்சயமாக ஏற்படும். இது ஏன் அப்படின்னா, பொதுவாகவே பார்த்திங்க அப்படின்னா மலை ஏறி இறங்குறோம் அப்படின்னாலே மனசில் நம்மளுடைய தேவைகளை, நம்ம எதிர்பார்க்குற விஷயங்களை நமக்கு கொண்டு வந்து சேர்க்கறதுல நல்ல உறுதியோடு நம்ம இருப்போம். அதாவது பெருமாள்கிட்ட வேண்டிட்டு பெருமாளுடைய அனுகிரகத்தால் நமக்கு அது சேரும். அந்த விஷயத்தை விட்டு உறுதி இல்லாமல் எடுத்தோம் கவுத்தோன்னு இல்லாமல் உறுதியாக ஜெயிக்கிறது அப்படின்றது இருக்கும். இதுதான் இந்த மலை திவ்ய தேசங்கள் ஏறி இறங்கும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு விஷயம். அந்த க்ஷேத்திரத்தில் திருநீர்மலை அப்படின்றது 4 பெருமாளை சேவிக்கக்கூடிய ஒரு வரப்பிரசாதியாக அமையும். நின்ற கோலம், அமர்ந்த கோலம், சயன கோலம், நடந்த கோலம் 4மே இந்த கோயிலில் சேவிக்கலாம். எப்படி நம்ம காஞ்சிபுரத்தில் உலகளந்த பெருமாள் கோயிலில் 4 பெருமாளை சேவிச்சோமோ அதே போல் இந்த திருநீர்மலையிலையும் இதுக்கான ஒரு அற்புதமான அமைப்பு உண்டு. முக்கியமான பெருமாள் தரையில் நீர்வண்ண பெருமாளாக நமக்கு சேவை சாதிப்பார். இந்த பெருமாளை பார்த்துட்டு நம்ம மேலே மலையேறி போகிறோம் அப்படின்னா அங்கே அமர்ந்த கோலத்தில் சாந்த நரசிம்மராக சேவை சாதிப்பார். அதே போல் சயன கோலத்தில் ரங்கநாயகியோட நமக்கு காட்சியளிப்பார். அதே போல் திருவிக்கிரமனா உலகளந்தரா நடந்த கோலத்தில் நம்ம பார்க்க முடியும். இது மாதிரி 4 பெருமாள்களையும் சேவிக்கணும் அப்படின்னா அதுக்கு திருநீர்மலை தான் உகந்த இடம், அற்புதமான ஸ்தலம். சென்னையிலேருந்து ஒரு 15 கிலோமீட்டர் தொலைவிலேயே நம்ம இந்த பெருமாள்களை சேவிச்சிட முடியும். திருமங்கை ஆழ்வார் பெருமாளை பார்க்குறதுக்கு கிட்டத்தட்ட 6 மாதம் மழை காரணமாக தாமதமாக பார்த்ததா ஐதீகம் உண்டு. ரிஷிகள்லாம் கிட்டத்தட்ட 600 வருஷங்கள் இங்கே தவம் பண்ணி பெருமாள் அவளுக்கு காட்சி கொடுத்ததா ஐதீகம். திருமங்கை ஆழ்வார் பெருமாளை சேவிக்க போகிறார், மங்களாசாசனம் பண்ணணும். அப்போது கிட்டத்தட்ட 6 மாதங்கள் அந்த பெய்ந்த மழையுடைய தண்ணீர் வடியாமல் அவர் தங்கி பெருமாளை சேவிச்சுட்டு 6 மாதம் கழித்து தான் அவருக்கு வாய்ப்பு கிடச்சி பார்க்குறேன். திருமங்கை ஆழ்வார் தான் இங்கே மங்களாசாசனமே. அவ்வளோ ஏத்தம் உள்ள ஒரு ஊர். அணிமாமலை மங்கை தாயார் அவ்வளோ விசேஷமான ஒரு தாயார். நின்ற கோலத்தில் நீர்வண்ண பெருமாள். இந்த கோயிலுடைய அற்புதமே பார்த்திங்க அப்படின்னா வால்மீகிக்கு ராமர் காட்சியளிப்பார். ராமர், சீதை, லக்ஷ்மணரா சேர்த்து காட்சியளிப்பார். நீங்கள் கோபுரம் உள்ள கீழ் கோயிலில் போய் பார்க்குறீங்க, நீர்வண்ண பெருமாளை போய் பார்க்குறீங்கன்னா பெருமாளே கொஞ்சம் தள்ளி தான் இருப்பார். கிரகஸ்தம்பம் எதிர்க்க இருக்க மாட்டார். நேராக இருக்கிறது ராமரும் லக்ஷ்மணரும் மட்டும்தான். இது ஏன் அப்படின்னா வால்மீகி சொல்லுவார். அவர் கேட்டதா பெரியவா சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நான் இந்த கோலத்தில் நீர் சேவை சாதிச்சுட்டு மேலே ரங்கநாதரையும் சயன கோலத்தில் பார்த்துட்டேன். நரசிம்மர் சாந்த நரசிம்மராக 2 கைகளோட ரொம்ப பவ்யமாக நரசிம்மரை பார்க்குறது இந்த கோயிலில் மட்டும்தான். அதே போல் திருவிக்கிரமனையும் சேவிச்சுட்டேன். ஆனால் ராமர் பார்த்தா எனக்கு ஒரு பெரிய திருப்தி இருக்கும் அப்படின்றது வால்மீகியுடைய ஒரு ஆசை. அதை பெருமாள் பூர்த்தி செய்கிறதுக்கு தான் நேர் கோபுரத்தில் நீங்கள் என்ட்ராறீங்க அப்படின்னா எதிர்க்க நேர பெருமாள் ராமர், சீதை, லக்ஷ்மணனோட சேவை சாதிப்பார். அவருக்கு வலது பக்கத்தில் தான் அணிமாமலை மங்கை தாயார் ரொம்ப விசேஷமாக சேவை சாதிப்பார்.
நீங்கள் நேர் மேலே இந்த மலையிலேருந்து மேலே ஏறுறீங்க அப்படின்னும் பொழுது முதல்ல நீங்கள் தரிசிக்கிறது ரங்கநாதர் தான். ரங்கநாதர், ரங்கநாயகி. அதை முடிச்சுட்டு அவரை பிரதர்ஷனம் பண்ணி வரும்பொழுது மேலே சாந்த நரசிம்மர் அமர்ந்த கோலத்தில், அதுக்கப்புறம் திருவிக்கிரமனா காட்சி அளிப்பார். இவ்வளோ விஷயங்கள் உள்ளடக்கிய ஒரு திவ்ய கஷேத்திரம், 61வது திவ்ய கஷேத்திரம், திருமங்கை ஆழ்வாரால் மங்களாசாசனம் பண்ணப்பட்ட காண்டவனம்னு அழைக்கப்படக்கூடிய ஒரு காடாக இருந்த ஒரு திவ்ய கஷேத்திரம். மிக மிக அற்புதமான கோயில். சென்னையில் அருகாமையிலே இருக்கக்கூடியது. ஆனால் இப்போ சென்னையோட சேர்த்துட்டா, முன்னாடி சென்னைக்கு அருகாமைன்னு தான் சொல்லணும். அதனால் அவ்வளோ ஏத்தங்கள் உள்ளது. ஒரே க்ஷேத்திரத்தில் 4 பெருமாளையும் சேவிக்க முடியும். அவ்வளோ முக்கியத்துவம். இந்த கோயிலுக்கு நீங்கள் போகிறீங்க அப்படின்னா கடன் அப்படின்ற ஒரு விஷயம் உங்களை விட்டு பறந்து ஓடி போயிடும். இப்பேற்பட்ட கடன் இருந்தாலும் நீங்கள் இங்கே நீர்வண்ண பெருமாளையும் அதே போல் ரங்கநாதரையும் நம்ம சாந்த நரசிம்மரையும் உலகளந்தார் நம்ம திருவிக்கிரமனையும் நீங்கள் சேவிக்கிறீங்க அப்படின்னும்போது நிச்சயமாக கடன் அப்படின்றது உங்களை விட்டு விலகி போய்விடும். அதே போல் குழந்தை பேருக்கும் ரொம்ப விசேஷமான ஒரு கோயில். அவசியம் இந்த கோயிலுக்கு ஒவ்வொருவரும் போய் சேவிக்க வேண்டிய கடமை உண்டு. ஆகையால் இந்த பெருமாளை போய் நீங்கள் சேவிக்கிறீங்க அப்படின்னும்போது வாழ்க்கையில் மிகப்பெரிய ஏற்றங்கள் உறுதியிட்டு ஏற்படும். நீங்கள் எல்லோரும் போய் இந்த பெருமாள்களை சேவித்து ஆசீர்வாதம் பெற்று வாழ்வாங்க வாழ என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். நன்றி. ஆழ்வார் ஆச்சாரியன் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். அண்டாள் பிச்சுக்கலிங்கம் திருவடிகளே சரணம் சரணம் சரணம்.